டாக்டர்களால் ஒரு மனிதனை உயிரோடு வைத்திருக்க முடியும், ஆனால் அது சில நேரங்களில் மிகவும் கொடூரமான தண்டனையாக மாறும். 1959ஆம் ஆண்டு ஜப்பானில் உள்ள டொகைமுரா அணு ஆலையில் ஹிசாஷி ஒவுச்சி என்ற தொழிலாளி வேலை செய்தார். அன்று ஒரு தவறான கலவை நடந்தது. யூரேனியம் திடீரென்று சங்கிலி வினையை ஏற்படுத்தியது. ஒவுச்சியின் உடல் நேரடியாக நியூட்ரான் கதிர்வீச்சை உறிஞ்சியது. வரலாற்றில் எந்த மனிதனும் இந்த அளவு கதிர்வீச்சை தாங்கியதில்லை. உடனே அவரது உடல் உடைய ஆரம்பித்தது. தோல் உதிர்ந்தது. இரத்தம் உறையவில்லை. செல்கள் இறந்தன. மரபணுக்கள் சிதைந்தன. ஆனால் டாக்டர்கள் விடவில்லை. 83 நாட்கள் அவர்கள் அவரை உயிரோடு வைத்தார்கள். தினமும் இரத்தம் ஏற்றினார்கள். புதிய சருமம் ஒட்டினார்கள். அது மீண்டும் உதிர்ந்தது. ஒவுச்சி பலமுறை மயக்கமடைந்தார். பலமுறை இதயம் நின்றது. பலமுறை மீட்டார்கள். அவர் வாழவில்லை. அவர் வாழ வைக்கப்பட்டார். அறிவியல் எங்கு நிற்க வேண்டும் என்று தெரியாத போது மனிதன் அதற்கு விலை கொடுக்கிறான்.